வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்கள் எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி வின்னர் யார், வின்னர் அப்படின்னு நான் ஒரு பெருசாக இது பண்ணலை. அதனால் யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. மேடம் என்ன இப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் பரிசு கொடுப்பேன். ஆனால் சிலர் இது என் மனதை தொட்டதெல்லாம் உண்டு. எனக்கு ஒரு மனசை தொட்டது, அவங்கள ஒரு சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கணும் அப்படின்னு நினைத்தவங்களுக்கு நான் பண்ணுறேன். அடுத்து என்னோடய வீடியோக்களுக்கு தவறாமல் மெசேஜ் பண்ணவங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் நான் போட்ட உடனே தவறாமல் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. ஆகையினால் இதை நீங்கள் தப்பாக எடுத்துக்கிடக்கூடாது. தயவு செஞ்சு நான் அறிவிக்கிறதுக்கு முந்தி உங்கள்கிட்ட 1000 தடவை நீங்கள் தப்பாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டுக்கிடுறேன். ஏன்னா நான் மேடம் இவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க, என்னையை செலக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள்லாம் பெரிய மனதோட நான் என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிடுவீங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களை நான் செலக்ட் பண்ணலை. எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க நிறைய நாள் என்னோட ட்ராவல் பண்ணிட்டு வர்றவங்களாம் இருக்கீங்க. உங்களெல்லாம் நான் விட்டுட்டு தான் ஒரு 5 நபரை நான் தெரிந்தெடுத்திருக்கேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் நாளையிலேருந்து தொடர்ந்து எத்தனாம் தேதி நாளைக்கு ஒரு வீடியோவில் குறிப்பிடுறேன். அதுலேயும் கிவ் அவே வைப்பேன். கேட்டிங்களா? அதுக்கும் கண்டிப்பாக பரிசு உண்டு. ஒவ்வொருத்தருக்கா பேட்சாக முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்திருக்கிறேன். நீங்கள் யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. ஆகையினால் இதை நான் திருப்பி சொல்கிறேன். மேடம் என்னையை செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கோவப்படக்கூடாது. நிதானத்தோடு தான் நான் இந்த காரியத்தை செய்கிறேன். பெரிய மனுஷி அப்படிங்கிறத எண்ணத்தோடு செய்கிறேன். நீங்கள் பொறுத்துக்கோங்க. வென்றவங்கன்றது கிடையாது, எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அது யாருன்னா ஃபஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு செகண்டு கிடையாது, பேர் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுருக்கிறேன். சீதாலக்ஷ்மிக்கு ஒரு பரிசு இருக்குது. சாம் டேனி, சீதாலக்ஷ்மிங்கிறது பெண்ணா ஆனான்னு எனக்கு தெரியவே தெரியாது, ஆனால் பெண் தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு பரிசு. சாம் டேனி அவங்களும் ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்களோட படத்தை அவங்க இதுலேயும் ஒரு ஆண் படம் தான் இருக்கும். அதனால் யாருன்னு எனக்கு தெரியாது. யாராக இருந்தாலும் என்னுடைய சப்ஸ்கிரைபர், எனக்கு நெருங்கியவங்க, என் இதயத்திற்கு ஏற்ற நீங்கள் எல்லாருமே. அதனால் சாம் டேனிக்கு ஒன்று, ஃபேவரேட் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ரொம்ப அவங்க அவங்களோட மெசேஜை படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். நான் விழுந்த உடனேயும், நான் போட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் அவங்க மெசேஜ் கவிதை நயத்தில் எழுதுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க மெசேஜை தேடி பார்ப்பேன். ஃபேவரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. அதுக்கப்புறம் கேவி வித்யாவும் அவங்களும் அநேகமாக ஒரு சேனல் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சேனல் வைக்க போகிறேன்னு சொன்னாங்களா, வச்சுருக்காங்களான்னு தெரில. அவங்களையும் ஒன்று தெரிஞ்சிருக்கேன். அடுத்து யாருன்னா ரோஜா சுரேஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கதையை பற்றி கமெண்டில் போட்டிருந்தாங்க. நீங்களாம் படிச்சிங்களா என்னன்னு தெரில. ரொம்ப மனதிற்கு எனக்கு சங்கடமாக இருந்தது. செஞ்சலமும் பட்டேன். அன்னைக்கு மனவேதனையாக இருந்தது. அவங்கள நேரில் பார்த்து சொல்கிறது கூட, ஆறுதல் சொல்கிறது கூட, எனக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா வந்திருப்பேன், போய் பார்த்துருப்பேன். பட்டு அவங்களுக்கும் இந்த பரிசு. ரோஜா சுரேஷ், எதுனாலும் நன்மைக்கு தான் நடக்கும். எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கோங்க. வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய இடத்த பிடிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு சின்ன தடங்கல்கள் வர்றதெல்லாம் நீங்கள் பெருசாக நினச்சிக்கிடாதீங்க. இந்த 5 பேரும் உங்களுடைய அட்ரஸ் கூப்பிட்டு 77089413 அவங்கள்கிட்ட கூப்பிட்டு, கஸ்டமர் கேரில் கூப்பிட்டு உங்கள் அட்ரஸை சொல்லுங்கள். என்ன நீங்கள் எல்லாருமே லேடிஸ் தானா ஜென்ஸா என்னங்கிறதையும் எனக்கு தெரிவிச்சிருங்க. அந்த உங்கள் மெசேஜில் நீங்கள் போடுங்க, லேடியா ஜென்ஸா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு போடுங்க. உங்கள் அட்ரஸை அந்த சார்கிட்ட கொடுத்துருங்க. ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கு என்ன பரிசு கொடுப்பேன் அப்படிங்கிறத நாளைக்கோ நாளை கழிச்சோ டைம் ஃப்ரீயாக இருந்தால் நான் போட்டு காமிப்பேன். கேட்டிங்களா? யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. நெகட்டிவான கமெண்ட்ஸ் போடாதீங்க. நீங்கள் நெகட்டிவான கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா எனக்கு மன வருத்தங்கள் உண்டாகும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்பவும் போல் உங்களுடைய கமெண்ட்டுகளை போடுங்க. நன்றி, வணக்கம்.